இந்த ஆண்டாள் குப்பத்துக்குள்ள அடிதடி பண்ற எண்ணத்தோட இதுவரைக்கும் எவனும் காலடி எடுத்து வச்சதில்ல. அப்படி காலடி எடுத்து வச்சவன் எவனும் உசுரோட திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது. என்னடே அந்த குழந்தைங்க அப்படி என்னடா தப்பு பண்ணாங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுறதுன்னு பெரிய பாவமா? சின்னஞ்சிறுசு ஒருத்தர் லவ் பண்ணா அதன பெரிய கிரிமினல் குத்தமா? கூட பிறந்தவளை கொலை பண்றதுக்காக கோஷ்டி சேர்த்து வந்திருக்கே, நீ எல்லாம் ஆம்பளைடா? அண்ணன் தம்பிகளை இப்படி மிருக வரி பிடிச்ச அலையனாலதான் அந்த குழந்தைங்க இந்த குடிசுக்குள்ள கிடக்குறாங்க. அவங்களா விருப்பப்பட்டு போற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. அது வரைக்கும் அவங்கள மட்டும் இல்ல, என் கெண்டக்கால் ரோமத்தை கூட உன்னால பிடுங்க முடியாது. கேடுவா கூப்பிடுற அந்த குழந்தைகளை. தொடங்குடா, இங்கதான் இருக்காங்க. ஏன்டா போன மாதிரி நிக்கிறீங்க? உண்மையிலேயே உப்பு போட்டு திங்கிற உசுருல ஜென்மங்களா இருந்தா தொடர பார்க்கலாம். ஏன்டா பேச மாட்டீங்க? அட ஏன் பேச மாட்டீங்க? இந்த பாருங்கடா, உம்மா உங்களை ஒருத்தனுக்கு தான் முந்தானி விரிச்சு பெத்தா அப்படிங்கிறது உண்மையா இருந்ததுன்னா தொட்டு பாருடா அவளை. தொடுங்கடா. இந்த ஜென்மத்தில் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் அவ மேல எங்க கைப்படாது. பத்து மாசம் சுமந்து பெத்தவளுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். எங்களை பார்த்த உடனே அவனை தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி வந்து ஓனிய மாறல சாஞ்சுக்கிட்டு அண்ணா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவேன் நினைச்சேன். மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். தோல்ல மார்ல போட்டு வளர்த்தோம். இனிமே நீயா வந்து மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சினாலும் கதறினாலும் எங்க வீட்லயும் சரி மனசுலயும் சரி உனக்கு இடம் இல்ல. எதுக்காக சும்மா போனதுக்கிட்ட பேசிட்டு இருக்க? வா போலாம். நாங்க தோத்துட்டதா யாரும் நினைக்காதீங்க. எங்க அம்மா ஒருத்தனதான் முந்தானி விரிச்சான்றதை நிரூபிச்சு காட்டுறேன். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இவளை ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துல தூக்கி எறிஞ்சிட்டு இவளை கண்டம் துண்டமா வெட்டி போடுறேன். இது நீங்க கடவுளா நினைக்கிற அந்த கடல் மேல சத்தியம். வாங்க போலாம். இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இல்லப்பா, இவ இல்லாம நான் வரமாட்டேன். நீ வருவடா. இவ இல்லாம நீ நிச்சயமா வருவே. உங்க அம்மா உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றது உண்மைனா, அவன் மேல நீ வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்துச்சுன்னா இவளை கொண்டு போய் விட்டுட்டு இன்னைக்கே நீ வீட்டுக்கு வருவேன். இல்ல உன் கழுத்தறுத்து என் காலிலே அண்ணன் போட்டா கூட என் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. ஞாபகத்தை வச்சுக்க. அம்மாவுக்கு எனக்கும் உன்னை விட்டா என்ன ஆதியே இல்லை. வந்துட்டா ராஜா. வாங்கப்பா. ஜீவா, இனிமே எங்கடா போவீங்க? சொல்லுடா, எங்கடா போவ? என்னடா யோசிக்கிற? நீங்க என் வீட்டுக்கு வாங்கடா. உண்மையான பாசம்னா என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்க வீடு ஒண்ணு பெரிய அரண்மனை கிடையாது, ஒரு சின்ன குடிசைதான். எங்க அப்பா ஒண்ணு பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, சாதாரணமா மீன் பிடிக்கிறவன் தான். ஆனா சத்தியத்தையும் தர்மத்தையும் மதிக்கிறவர், கடல் மாதிரி வத்தாத பாசத்தை காட்டுறவர். அங்க ஒரு பய கூட உங்ககிட்ட வாலாட்ட முடியாது. உங்களை எங்க அப்பா கிட்ட நான் கூட்டு போறேன். அவளை விட்டுட்டு வந்துட்டியா? உன்னதாண்டா கேக்குறேன். அவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியா? இல்ல. அப்புறம் எதுக்காக வந்த? நான் எங்க அம்மாவை பார்க்கணும். உங்க அம்மாவை நீ பார்க்க வேண்டாம். நான் பாப்பேன். என்ன பார்க்க வேணா, பேச வேணா, அவங்க சொல்லட்டும். நான் போயிடுறேன். முதல்ல அவளை தலைமுடிக்கிட்டு வா, அதுக்கப்புறம் உங்க அம்மா பார்க்கலாம். நான் அம்மா பாப்பேன். டேய், பெத்த தாயோட நேத்து வந்து உனக்கு பெருசா போட்டாளா? அப்ப உங்க அம்மாவை நீ பார்க்க வேண்டாம். நான் பாப்பேன். எனக்கு எங்க அம்மா சம்மதம் போதும், வேற யார் சம்மதமும் தேவையில்லை. உங்க சம்மதம் கூட இல்ல. அவளை நீ பார்க்க முடியாது. விடுங்க. முடியாது. விடுங்க. என்ன முடியாது. நான் அம்மா விட மாட்டேன்டா. முடியாதுடா. அவளை பார்க்க முடியாதுடா. விடுங்க. என்னடா இதெல்லாம்?
அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தாதான் நீ என்ன பார்க்க முடியும். உங்க அப்பா கிட்ட சொன்னது நான் தான். உங்க அப்பா உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நான் எடுத்த முடிவு. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, இந்த முடிவுல இருந்து நான் மாற போறதில்ல. தெரிஞ்சே உன்னை இப்படி ஒரு தீராத துன்பத்துல தள்ளுறதுக்கு எங்களால முடியலப்பா. அதனாலதான் இப்படி. நீ செஞ்சது தப்புப்பா. இப்படியே விட்டுட்டோன்னா அப்புறம் திருத்திக்க முடியாது. இத பாரு, அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டு அவ வீட்டுல கொண்டு போய் அவளை விடுறதுக்கு உன் கூட நானும் வரேன் இப்பவே. வரட்டுமா? வேண்டாமா, எப்பவுமே நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆனா இப்ப அவளும் எனக்கு முக்கியம் தாம்மா. உங்களை மாதிரி அவளும் ரொம்ப நல்லவம்மா. அவள் எப்படிப்பா? பரவாயில்லம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நான் போறேன். அப்பா, நான் போறேன்ப்பா. ஜீவா, இல்லப்பா, நான் போறேன். உன்னை விட மாட்டேன்டா. என் உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் உன்னை இந்த பாசப்படி தாண்ட விட மாட்டேன்டா. நீ என் புள்ள மட்டும் இல்லடா, என் உயிரே நீதான்டா. இல்லப்பா, நான் போறேன். உன்னை விட மாட்டேன்டா. விடுங்கப்பா. உன்னை விட மாட்டேன்டா. விடுங்க, விடுங்க. நாம உன்னை அவனை போக சொல்லலையே. அவன் அதான போறேன்னு சொல்றான். அவன் போட்டோம், விடுங்க. நீ போப்பா, போ. என்ன பாக்குறீங்க? நான் செஞ்சது தப்புன்னு நினைக்கிறீங்களா? அவன் வருவாங்க. அந்த பொண்ணு அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு என் ஜீவா நிச்சயம் வருவான். நீங்க விட பாருங்க. எங்கேயாவது போய் ஒரு மாப்பிளையை தேடி பிடிச்சு என் பொண்ணுக்கு உடனே கல்யாணம் நடத்தணும். அவ பேருக்கு தாண்டா ஆடுறா பாடுறா. உள்ளுக்குள்ள அவ மனசு தீயா எரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த தீய அணைக்காம இந்த அம்மாவுக்கு தூக்கம் வராது. அண்ணன், அவ கல்யாணத்தை நம்ம உடனே நடத்தணும். அந்த ஜீவா இருக்கானே, அவன் தான் அவளோட உயிர். அந்த உயிரை விட்டுட்டு நம்ம கிட்ட திருப்பி வந்திருக்கான்னு அது நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தாலதான். இப்ப நம்ம கடங்காரங்க. அவளுக்கு எந்த பையனை பார்த்து கொடுத்து அந்த கடனை தீர்க்க போறோம்னு தெரியல. இதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குதோ வேண்டாம்மா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றது நீங்க கேளுங்க. நீங்களா பார்த்து எது வேணாலும் செலக்ட் பண்ணுங்க. யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். நீங்க எந்த பொண்ணை முடிவு பண்றீங்களோ எனக்கு சம்மதம் தான். வாங்க வாங்க வாங்க, 2 பேருமா சேர்ந்து செலக்ட் பண்ணுவோம். இதுல என்ன எடுக்க வேண்டாம், மேட தீர்மானிச்சீங்கன்னா போதும். என்னங்க நீங்க தானே அந்த பொண்ணை பாத்திருக்கீங்க, நான் பார்த்தது இல்லல்ல. இதுல அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, செலக்ட் பண்ணிடுவோம். இந்த பாரு, இவனோட மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கிற வந்த மினி, இவன் உசிரியா அந்த பொண்ணுதான். அப்படிப்பட்ட பொண்ணை விட்டுட்டு திரும்பி வந்திருக்கான்னா என் மேல உள்ள அன்புனால இல்ல, உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால. அந்த பாசத்தை நீ திருப்பி காட்டணும்னா மினி மாதிரி பொண்ணு பார்த்தா போதாது, அவளோட பல மடங்கு அற்புதமான பொண்ணா பார்க்கணும். அது உன் கடமை, மறந்துடாத. அம்மா,
அம்மா அம்மா ஏய் ஸ்டீபன் வா ஏய் வாடா அடங்க அம்மா ஏய் வா 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 வாடி வாடி என்னடா என்ன விஷயம் என்ன விஷயமா நீ ஆசைப்பட்ட மாதிரியே இவளுக்கு ஒரு அழகான மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிருக்கேன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடுறோம் வேளாங்கண்ணி மாதா என் பிரார்த்தனை வீண் போகல அப்பா இது மினியோட செயின் கொடுக்க மறந்துட்டேன். இது அவகிட்ட கொடுத்துடணும். அதுக்கு என்ன யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பிட்டே போச்சு. எங்க இங்க கொடு